ஐயோ நாங்க கொடுத்த தங்க நகையில ஆட்டைய போட்டுட்டு ஐயோ நாங்க கொடுத்த தங்க நகையில ஆட்டைய போட்டுட்டு ஐயோ அத்தனையும் மனசு வச்சு நம்ம பேசாதீங்க மேடம். எங்க நிலத்தை வச்சா பசங்களுக்கு பணம் கொடுத்தமே தவிர இவங்க நகை தொடவே இல்லை மேடம். ஐயோ இந்த நகைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மேடம். மேடம் மேடம் அவங்க போய் சொல்றாங்க மேடம், நம்பாதீங்க, நம்பவே இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கதான் எங்க கிட்ட பணம் இருக்கு. அப்படி அளவுக்கு மீறி பணம் தேவைப்பட்டா நாணயமா கடன் வாங்கியாவது பிள்ளைங்களுக்கு கொடுப்போமே தவிர இந்த சொல்ற மாதிரி அடுத்தவங்க நகையெல்லாம் கை வைக்க மாட்டோம். ஐயோ முதல்ல சட் போடாதீங்க, அமைதியா பேசுங்க. மேடம் இருங்க பேசிக்கலாம். நீங்க எப்படி உங்க கொடுத்த நகையெல்லாம் கவரிங் மாதிரி மாறிச்சு? சத்தியம் மேடம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க மேடம். நீங்களே இன்னைக்கு பவுன் விக்கிற விலையில 80 பவுன் நகை மேடம் 1 கோடி கிட்ட வரும் மேடம். மேடம் எங்களுக்கு எங்க நகை வேணும் மேடம். எங்க பொண்ணு வாழ்க்கை நாங்க கோட்டை பாத்துக்கிறோம் மேடம். எங்க நகைக்கு முதல்ல பதில் சொல்லுங்க எல்லாரையும். பாத்துட்டே இருக்கேன், அபாண்டமா பழைய தூக்கி போட்டுட்டே இருக்கீங்க. ஏங்க மயிலக்கா கல்யாணத்தப்போ நீங்க 80 பவுன் தங்க நகை தான் போட்டீங்க. ஆமா அங்கதான் போட்டோம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அத்தனையும் தங்கம் தான் போட்டீங்களா? மேடம் பாருங்க மேடம், உங்க முன்னாடியே இவங்களை எப்படி மிரட்டுறாங்க. மேடம் நான் மிரட்டலாம் இல்ல, இவங்க போய் சொல்றாங்க. மயிலக்கா கல்யாணத்துக்கு இவங்க 80 பவுன் தங்க நகை போட்டோன்னு சொன்னது எல்லாமே போய். இவங்க போட்டதுல 8 பவுன் மட்டும் தான் தங்கம், மத்தது எல்லாமே கவரிங் தான். என்னமா சொல்ற? ஆமா மேடம், இவங்க 80 பவுன் தங்கம் எல்லாம் போடல. என்னம்மா? ஐயோ அத்தை என்னைய மன்னிச்சிருங்க அத்தை. மாமா நீங்களும் மன்னிச்சிருங்க. நானும் ராஜே இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டோம். எங்களுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, அப்பவே இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும். இவங்க அக்காவுக்கு கவரிங் நகை தான் போட்டாங்கன்னு.